இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே 100 வருடங்களுக்கு முன்னால வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருப்பாங்கங்கிற மாதிரி ஒரு டைட்டில் போட்டு ஒரு காட்டுவாசி கூட்டத்தை காமிக்கிறாங்க. நம்மள மாதிரி அவங்க ஃபுட் ஆர்டர் பண்ணி எல்லாம் சாப்பிட முடியாது. அவங்களுக்கு தேவையான உணவுகளை அவங்க தேடி போய் தான் எடுத்துக்கணும். அங்க இருக்க ஒரு பழத்தை இந்த கூட்டத்தில் இருக்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தன் பார்க்க ரொம்ப வீக்கா இருக்கான். இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. அவன் சாப்பிடலான்னு போகும்போது இன்னொருத்த வந்து அவனை தள்ளி விட்டு அந்த பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இந்த ஒட்டுமொத்த காட்டுவாசி கூட்டத்தோட தலைவனை காமிக்கிறாங்க. அவன் ஆள் பாக்குறதுக்கே ஜெய்ஜாண்டிக்கா படு பயங்கரமா இருக்கான். அங்க இருக்க எல்லாருமே இவன் ரொம்ப டாமினேட் பண்றான். அவனுக்கு ஹீரோவை பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது. இந்த பக்கம் தனியா நம்மளும் வந்துகிட்டு இருக்கான். அங்க ரெண்டு ஏதோ சாப்பிட பழங்க பார்க்கலாம். அதை சாப்பிடறான்னு சொல்லி பக்கத்துல போனா அந்த செடிக்கு கை கால் முளைச்ச மாதிரி இவனுக்கு அடிக்க கூடாத இடத்தெல்லாம் கடிச்சு வைக்க பயந்துட்டு இவன் இந்த பக்கம் வந்துடுறான். அந்த சமயம் ஒரு சின்ன பள்ளியை பாக்குறான். பேசாம இதை சாப்பிட்டு நம்ம பசியை தீர்த்துக்கலாம்னு சொல்லி பக்கத்துல போனா அங்க ஒரு ஜெயண்ட் சைஸ் இருக்கிற பெரிய பள்ளியை காமிக்கிறாங்க. சும்மா காமெடிக்காக இந்த மாதிரி சீன்கள் இந்த படத்துல சேர்த்திருக்காங்க. அதுவும் இவங்கள துரத்தி வந்துகிட்டே இருக்கு. அங்க இருக்க எல்லாருமே பயந்து போய் அங்க ஒரு பெரிய மரம் இருக்கு. அந்த மரத்து மேல ஏறிக்கிறாங்க. நம்ம டீம் லீடர் இருப்பான்ல, அவனால சண்டை போட முடியாம இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாம் போய் அந்த பள்ளி கூட சண்டை போட சொல்ல இவங்க யாராலையுமே அதை எடுத்து ஒண்ணும் பண்ண முடியல. ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான். அந்த பள்ளியோட வாழை பிடிக்க அதை தூக்கி இவனை வெளியே வீசிடுது. ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு இப்போ ஒரு கால் அடிபட்டதுனால நொண்டி அடிச்சுட்டே வான்னு சொல்லி இவன் சொல்றான். அவனால அது கூட பண்ண முடியல. இந்த லீடர் என்ன பண்றானா, இவனை கீழே தள்ளி விட்டுறான். அவன் வரலன்னா ஒன்னும் அவசியம் இல்ல, உங்க எல்லாருக்கும் விருப்பம் இருந்தா என்ன ஃபாலோ பண்ணிவாங்க, இல்லன்னா நீங்களும் இங்கே கடந்து சாவுங்கன்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இங்க இருக்க எல்லாருமே ஒரு இடத்துல தங்கி இருக்காங்க. அங்க சில பொண்ணுங்களும் இருக்காங்க. லானான்னு ஒருத்தியை காமிக்கிறாங்க. இவதான் அந்த படத்தோட ஹீரோயின். இவளுக்கும் அந்த லீடருக்கும் ஆல்ரெடி ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி போய்கிட்டு இருக்கு. ஹீரோவுக்கும் ஹீரோயின் மேல ஒரு தலையா காதல் இருக்கு. இன்னும் அவகிட்ட இவன் சொல்லல. அங்க இருக்க அத்தனை மனிதர்களும் அந்த குகையில சேர்ந்து ஒற்றுமையா இருந்தாலும் ஹீரோ மட்டும் தனிமையா தான் இருக்கான். அவன் உட்கார்ந்து இருக்கான். அந்த இடத்துல நிறைய படங்கள்லாம் வரைஞ்சு வச்சிருக்கான். இவனுக்கு இருக்க ஒரே ஒரு பொழுதுபோக்கு இது மட்டும் தான். அவன் கையில ஒரு மாம்பழம் ஒண்ணு வச்சிருக்கான். அதை சாப்பிடலாம்னு சொல்லி எடுக்கும்போது ஹீரோயின் இவனை பாக்குறாங்க. சரி இவளுக்கே அந்த பழத்தை கொடுக்கலாம்னு சொல்லி இவ கொடுத்துறான். ஆனா அந்த பழத்தை ஹீரோயின் அவ சாப்பிடாம அந்த லீடர் எறும்பு மாடு இருப்பான் பாத்தீங்களா, அவங்கிட்ட கொடுத்துறான். இவனுக்கு இது ரொம்ப சங்கடமா போயிடுது. தன்னோட காதலிக்காக இவன் கொடுத்தா அதை கொண்டு போய் இவன் அவங்கிட்ட கொடுத்துட்டாளேன்னு சொல்லி அடுத்த நாள் இந்த காட்டுக்குள்ள இவங்க உணவுக்காக திரும்பவும் போய்கிட்டு இருக்காங்க. அங்க சிகப்பு கலர்ல சில பழங்கள்லாம் இருக்கு. அதை சாப்பிட்டா மயக்கம் வந்துன்னு சொல்லி இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஹீரோவுக்கு இது தெரியாதுன்னு நினைச்சிட்டு அவனை வேணும்னே இவங்க எல்லாம் அந்த பழத்தை சாப்பிட சொல்றாங்க. இவன் அதை சாப்பிடுற மாதிரி பறிச்சுட்டு வாயில போடாம அப்படியே அதை மறைச்சு கீழே போட்டுறான். இந்த பழத்தை சாப்பிட்டா இவனுக்கு மயக்கம் வரணும்ல, மயங்காம இருந்தானா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி நம்மளும் ஒரு ஆக்டிங்க போட இவங்களும் அதெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோவுக்கு ஒரு யோசனை வருது. இந்த பழத்தை ஒரு மாம்பழத்துக்குள்ள ஒளிச்சு வச்சு கொடுத்தா ஹீரோயின் எப்படியும் அதை வாங்கி அந்த லீடருக்கு தான் கொடுப்பான். அவன் மயங்கின அந்த கேப்ல ஹீரோயினை தூக்கிட்டு போயிடலாம்னு சொல்லி இவன் ஒரு பிளான் போறான். இவன் நினைச்ச மாதிரியே தான் எல்லா விஷயங்களும் போய்கிட்டு இருக்கு. இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அவன் பாதி சாப்பிட்டு அந்த பழத்தை ஹீரோயினுக்கு கொடுக்க அவளும் சாப்பிட்டு அங்கேயே மயங்கிடுறான். ஹீரோவும் அங்க போய் அவங்க ரெண்டு பேத்தையும் பார்த்து ரசிச்சிட்டு இருக்க, சாரி ஹீரோயினை பார்த்து ரசிச்சிட்டு இருக்க. காலையில விடிஞ்சதுமே ஹீரோ இந்த இடத்துல இருக்கிறத இவன் பாக்குறான். இதுக்கு மேல நீ இந்த இடத்துக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி இவன் அங்க இருந்து விரட்டி அடிச்சிடறாங்க. இவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கால் தரத்தை பாக்குறான். அது யாருதுன்னு பார்த்தா ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்திருப்பான்ல, அவனுக்கு ஒரு கால் அடிபட்டு இருக்கும். அவன் இன்னுமே நொண்டி நொண்டி தான் அந்த காட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கான். அந்த கால் அச்ச பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு கால் மட்டும் தான் பதிஞ்சிருக்கும். ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு இவனை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நீ எங்க இங்க வந்துட்டேன்னு கேட்டா அந்த கூட்டத்துல இருந்து அந்த லீடர் தான் என்ன துரத்தி விட்டா, இனி அவங்கிட்ட போய் திரும்பவும் எனக்கு சேர விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்க மனிதர்கள்லாம் கொஞ்சம் லைட்டா பெண்ட் ஆகி தான் நடந்துட்டு இருப்பானுங்க. இவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி ஏதோ பண்ண இவங்க உடம்பு நேராயிருது. அந்த குரூப்ல இருக்க அந்த லீடர் நம்மள மாதிரி இல்லாம கேவலமா தான் அவன் நடப்பான்னு சொல்லி இவனை கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோ என்ன சொல்றானா, நான் எப்படியாவது ஹீரோயினை உஷார் பண்ணி ஆகணும், அதுக்கு நீ தான் ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி இவங்கிட்ட கேட்க இவன் என்னங்கிறான், அவன் லீடரோட ஆளு, அது மட்டும் இல்லாம அவனை பகச்சுக்கிறது நமக்கு நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவன் சொல்ற இந்த விஷயங்கள்லாம் இவனுக்கு மண்டையிலே ஏறல. இந்த பக்கம் பார்த்தா ஒரு வயசான பெரியவரும் அவரு கூட ஒரு பொண்ணும் அவரோட பேத்தின்னு நினைக்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அங்க ஒரு புதக்குழி இருக்கு, அதுக்குள்ள அவர் விழுந்துடுறாரு. இவங்க கத்தற சத்தம் கேட்டதும் ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் அங்க வராங்க. இந்த பெருசை அந்த சேத்துக்குள்ள இருந்து வெளியெடுத்து அங்க பக்கத்துல சின்னதா ஒரு ஏரி மாதிரி இருக்கும், அங்க போய் நீட்டா குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு இருக்காங்க. ஹீரோ முதல்ல தனியா இருந்தான், இப்போ அவனோட ஃப்ரெண்ட் அவங்க கூட சேர்ந்துட்டான். இப்போ புதுசா யாரோ ரெண்டு பேர் வந்து சேர்ந்துருக்காங்க. இப்போ தனியா இருக்க இந்த குரூப்பை ஹீரோ வழி நடத்தலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். இந்த கண்ணு தெரியாத பெரியவர் ஒருத்தர் இருந்தாருல, மறுபடியும் வழி தெரியாம எங்கேயோ போய்கிட்டு இருக்க ஏதோ ஒரு இடத்துல போய் தட்டிக்கிட்டு இருக்காரு. அது என்னன்னு பார்த்தா ஒரு டைனோசர் மாதிரியான உருவத்துல ஒரு உயிரினத்தை காமிக்கிறாங்க. அது இவங்க 4 பேரையும் துரத்த ஆரம்பிக்குது. இதுகிட்ட இருந்து எப்படியா தப்பிக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க ஒரு சின்ன மரத்தை ஹீரோ பாக்குறான். அதை எடுத்து தற்காப்புக்காக யூஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது கரெக்டா அது அந்த மிருகத்தோட உடம்புக்குள்ளே குத்திருது. அதுவும் அந்த இடத்துல சரிஞ்சு விழுந்தது. இந்த வயசான கிழவனோட பேத்தி இருப்பால, அவளுக்கு ஹீரோ மேல ஒன் சைடா காதல் இருக்கு. அதுவும் இப்ப இவங்க எல்லாத்தையும் காப்பாத்தினால உன்ன மாதிரி ஒரு வீரனை பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவ புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கா. அந்த குரூப்லயே ஹீரோ தான் எல்லாரும் டம்மி பீஸ்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் சரியான சந்தர்ப்பம் சொல்லி அந்த புதுசா வந்திருக்க பொண்ணு ஹீரோவுக்கு ப்ரொபோஸ் பண்றான். இவன் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. நான் அந்த புகையில இருக்கக்கூடிய ஹீரோயினை தான் லவ் பண்றேன். அந்த டீம் லீடரை போட்டி போட்டு ஜெயிச்சு இந்த மொத்த குரூப்பையும் என்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டா அதுக்கப்புறம் ஹீரோயினை கரெக்ட் பண்றது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு ஹீரோ வாழ்ந்துட்டு இருந்த அந்த பழைய இடத்துக்கு போறான். எங்க உங்களோட லீடரை காணோம், அவன் வந்தானா அவனுக்கும் எனக்கு இன்னைக்கு சிங்கிள்ஸ், யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த டீமை லீட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க. கரெக்டா வெளியே போனா அந்த குரூப் வந்துடுறாங்க. இவங்களை பார்த்ததுமே பயந்து ஓடி போய் இவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. அவங்க வெளியே போயிட்டு வந்ததுனால ஏதோ சாப்பிட்ற பொருளை கொண்டு வந்திருப்பாங்க மாதிரி தெரியுது. அதை ஒரு கொஞ்சம் பிரிச்சு இங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு பெரிய பீஸா அவன் எடுத்துக்கிறான். ஹீரோவோட ஃப்ரெண்டு நம்ம கிட்ட என்ன கேட்கறானா, அவனை பார்த்தாலே பயமா இருக்கு, நீ அவன் கூட சண்டை போறதெல்லாம் சாத்தியமில்லாத ஒண்ணுதான், பெரிய வீரவசனம் எல்லாம் பேசினா இப்ப என்ன பயந்து வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு
பேசிக்கிட்டு இருக்க அங்க புதுசா வந்திருக்க அந்த பொண்ணு கூட ஹீரோவை கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்கான். நீ வெறும் வாய்ப்பேச்சு மட்டும் தான், சண்டை போடலாம் லாய்க்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றான். ஹீரோ வந்த இந்த விஷயத்த ஹீரோயின் அந்த டீம் லீடர் கிட்ட சொல்ல அவங்க இவங்களை தேடி பாக்குறாங்க. அங்க யாருமே காணும். இவங்க எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் இதுதான் சரியான சந்தர்ப்பம், ஹீரோயினை மட்டும் கடத்தி கொண்டு போயிடலாம்னு சொல்லி இவங்க முடிவு பண்ணி தூக்கிட்டு போக பார்க்க அந்த லீடருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருது. இவங்க எல்லாத்தையும் அங்க இருந்து விரட்டி அடிச்சிடறான். ஹீரோவோட குரூப் அந்த பக்கம் நடந்து போயிட்டு இருக்கும்போது புதுசா யாரோ ஒருத்தனை பாக்குறான். பேசாம நீயும் எங்களோட டீம்லயே ஜாயின் பண்ணிக்கன்னு சொல்ல அவன் மட்டும் இல்லாம அவனோட ஃபேமிலியும் அங்க ஒரு இடத்துல பதுங்கி இருக்காங்க. அவங்களும் வெளியே கொண்டு வந்து இவங்க எல்லாம் இப்போ ஒரே டீமா மாறிட்டாங்க. இவங்களுக்கு தேவையான உணவை தேடி அந்த காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து சரியான மழை அடிக்க ஒரு சேஃப்டியான ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய மரத்தை பாக்குறாங்க. அதுக்குள்ள போய் இவங்க பதுங்கி இருக்க கரெக்டா மின்னல் தாக்கி அந்த மரத்துல இருக்க ஒரு கிளையில நெருப்பு பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதனால வரைக்கும் இவங்க நெருப்பை கண்ணிலே பார்த்தது இல்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறானுங்க. ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் அதுகிட்ட போறான். பக்கத்துல போனதுமே இந்த குளிருக்கு அந்த நெருப்பு பக்கத்துல கை வச்சதுமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கிடைக்கிறத இவனால உணர முடியுது. அங்க இருக்க மொத்த பேரும் அடிக்கிற குளிருக்கு இந்த நெருப்பு கிட்ட பக்கத்துல வந்து நின்னுகிட்டு இருக்கேன். கரெக்டா ஆப்போசிட்ல இன்னொரு குரூப் வருது. இவனோட பழைய குரூப் சேர்ந்தவங்க அவங்க யாருமே இல்ல. இவங்க எல்லாம் வேற ஏதோ ஒரு இடத்துல இருந்து வந்த மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க கையில ஒரு பெரிய பறவையை வேட்டையாடி கொண்டு வந்திருக்காங்க. ஹீரோவும் அவங்க குரூப்பை சேர்ந்த சில பேரும் இவங்க நெருப்பு அதை வச்சிருக்காங்கல்ல அதுல இந்த பறவையை காமிச்சு அதை வேக வச்சு சாப்பிடுறாங்க. இப்போ அந்த டேஸ்ட் இவங்களுக்கு பிடிச்சிருக்கு. முதல்ல இருந்ததை விடவும் இது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்படியே நாட்கள் போக போக ஹீரோவோட குரூப் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகிட்டே இருக்கு. அவங்க கூட நிறைய பேர் சேர்ந்துகிட்டே இருக்காங்க. அங்க இவங்க எல்லார் கையிலயும் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை வச்சு தட்டி பாக்குறாங்க. அது ஒரு மியூசிக் மாதிரி இவங்களுக்கு தோணுது. அந்த சத்தத்தை வச்சு எல்லாம் ஆட்டம் பாட்டம்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஒரு மிகப்பெரிய மிருகத்தை ஹீரோ பாக்குறான். அது இங்க இருக்கிற எல்லாத்தையும் சேஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி தூங்கிட்டு இருக்கேன். இவங்க எல்லாத்தையும் எழுப்பி விட்டு ஒரு சேஃப்டியான இடத்துக்கு கொண்டு போறான். அப்போ இவனுக்கு ஒரு யோசனை வருது. அங்க நெருப்பு இருந்திருக்கும்ல, இதை தற்காப்புக்காக யூஸ் பண்ணி அந்த விலங்க அங்க இருந்து இவன் விரட்டி அடிக்கிறான். நேத்து கொண்டு வந்த எல்லா சாப்பாட்டையுமே இவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு திரும்பவுமே பசிக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு வழியை பண்ணுன்னு சொல்லி ஹீரோ கிட்ட தான் அந்த குரூப்ல இருக்க எல்லாரும் சொல்றாங்க. இப்போ இவனை தானே எல்லாரும் லீடரா நினைக்கிறாங்க. சரி வாங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம்னு சொல்லி அந்த லேடிஸ் எல்லாம் இங்கேயே விட்டுட்டு ஆம்பளைங்க மட்டும் அந்த பக்கம் போறாங்க. அப்படி அவங்க போற வழியில ஒரு பெரிய சைஸ் முட்டையை பாக்குறாங்க. இதை கொண்டு போனா அங்க இருக்கிற எல்லாருக்கும் சாப்பிடுறதுக்கு கரெக்டா இருக்குன்னு சொல்லி தூக்கிட்டு போறாங்க. இவங்கனால அதை தூக்க கூட முடியல, அவ்வளவு வெயிட்டா இருக்கு. நிஜமா இவ்வளவு பெரிய முட்டையெல்லாம் நம்ம கண்ணிலே பார்க்க முடியாது. இந்த படத்துக்கு கற்பனைக்காக இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. இவங்க கொண்டு போயிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த ஹீரோவோட பழைய கேங் வருது. இவனுங்க கிட்ட இருந்து அந்த முட்டையை அவங்க தூக்கிட்டு போறாங்க. அவங்க போகும்போது ஒரு சின்ன மலையேற்ற மாதிரி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இவங்க அதை தூக்கிட்டு போறாங்க. மறுபடியும் ரிவர்ஸ்ல கீழே வந்துடுறாங்க. மறுபடியும் மேல போறாங்க, மறுபடியும் கீழே வராங்க. இப்படியே இவங்க அந்த இடத்துல டயர்ட் ஆகி அந்த முட்டையை கீழே போட்டுறாங்க. இந்த முட்டையை இவங்க கிட்ட இருந்து தூக்கிட்டு போறதுக்காக ஒரு டிராகன் மாதிரி ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு. நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எல்லாம் பாத்துருப்போம்ல அந்த மாதிரி. அதுக்கு பயந்து இவங்க அதை கீழே போட அது ஒரு இடத்துல விழுந்து உடைஞ்சு போயிடுது. அது இப்போ ஆஃப் பாயிலா மாறிடுச்சு. நம்ம ஹீரோவோட கேங்கு அதை வந்து சாப்பிட்டு பாக்குறாங்க. நல்லாவே இருக்கு. இவங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு ஒவ்வொருத்தனா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இவங்களை ஃபாலோ பண்ணி அந்த பழைய கேங்கும் பின்னாலேயே வந்துகிட்டு இருக்கு. இவங்களுக்குள்ள நடக்கிற அந்த சண்டையில அந்த பழைய லீடர் என்ன பண்றாங்கன்னா ஹீரோ அங்க நெருப்பு வச்சிருப்பாங்கல்ல அந்த நெருப்பை இவங்க திருடி கொண்டு போயிடுறாங்க. இதை எப்படி திரும்பவும் இவங்களால உருவாக்குறதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. இத ஆட்டையை போட்டு கொண்டு போன அந்த பழைய டீம் கிட்ட இருந்து நம்ம கொண்டு வந்தாதான் நமக்கு சமைக்கிறதுக்கும் பாதுகாப்புக்கும் இது உதவுன்னு சொல்லி அவங்கள ஃபாலோ பண்ணி இவனுங்க போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோவோட பழைய குரூப் இருக்குல்ல அந்த குரூப்ல இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் பெண்ட் ஆகி சாஞ்சுதான் நடந்துட்டு இருப்பாங்க. ஹீரோவோட குரூப்ல இருக்கிற எல்லாருமே நேரா தான் நடந்தாங்க. அப்போ நம்மளாலையும் நேரா நடக்க முடியும்னு சொல்லி அந்த இடுப்பை கொஞ்சம் வளைச்சு ஸ்ட்ரெச் பண்ணி எல்லாரோட உடம்பையும் இவன் நேராக்கி விடுறான். ஆனா நம்ம லீடரோட உடம்ப மட்டும் இவங்களால சரி பண்ண முடியல. ஏன்னா அவன் கொஞ்சம் பெருசா இருக்கனால அவனை நேர் பண்ற அளவுக்கு இவங்க யாருக்குமே பலம் இல்ல. ஒரு ஐடியா பண்ணி இவனை கீழே படுக்க வச்சு அவன் மேல அங்க இருக்கிற ஒட்டுமொத்த பேரும் மேல வந்து விழுகிறானுங்க. இப்போ இவனாலையும் நேரா நடக்க முடியும். இந்த பக்கம் இந்த பழைய குரூப்பை தேடி ஹீரோவோட ஆட்கள்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வர வழியில ஒரு மிருகம் இவங்களை ஃபாலோ பண்ணியே வந்துகிட்டு இருக்கு. ஹீரோவோட குரூப்ல இருக்க எல்லாருமே சேஃபான இடத்துல நின்னுகிட்டு இருக்கு. அங்க ஒரு பொண்ணு மட்டும் அந்த கீழே விழுந்துடுறா. இவளை எப்படியாவது காப்பாத்தணுமேன்னு சொல்லி அங்க நம்மளால ஒரு செடியை பாக்குறான். அந்த செடியை கொண்டு போய் அந்த டைனோசரோட வாயில வைக்க அதை மயக்கம் போட்டு கீழே விழுந்துருது. அந்த குகைக்கு வந்து இவங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கிறாங்க. கூடவே அவங்க ஆட்டை போட்டு வந்து அந்த நெருப்பையும் அவங்க எடுத்துட்டாங்க. இங்க இருந்தவங்க யாரையுமே காணாமேன்னு சொல்லி பார்த்தா அங்க பக்கத்துல ஒரு ஏரி மாதிரி இருக்கு. அதுல மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுல தூண்டிலுக்கு பதிலா அங்க இருக்க பொண்ணுங்களை தான் இவங்க பயன்படுத்துறாங்க. அவங்க காலை பிடிச்சிக்கிட்டு அந்த தண்ணிக்குள்ள இவங்களை அனுப்பி ஒவ்வொரு மீனா பிடிச்சி அதை கரையில போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஏக்கத்தோட தன்னோட பழைய காதலிய ஒன் சைடா காதலிச்சிட்டு இருக்கிற அவளை பாத்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேல இங்க இருக்க சேஃப்டி இல்ல, வா போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவோட குரூப் கூப்பிட்டாலும் அவன் வர மாதிரி இல்ல. அந்த லீடர் மீனை பிடிக்கிற ஆர்வத்துல ஹீரோயினையே மறந்துட்டான். அவன் அந்த ஆத்துக்குள்ள அடிச்சு போயிட்டு இருக்க ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டு தான் உள்ளுக்குள்ள குதிச்சு இவளை காப்பாத்துறாங்க. இவங்க எல்லாருமே அந்த தண்ணியில இருந்து வெளியே வந்துடுறாங்க. ஆனா ஹீரோவோட ஃப்ரெண்டு மட்டும் தண்ணிக்குள்ள மறுபடியும் கால் ஸ்லிப் ஆகி விழுந்துடுறான். அவனை ஏதோ ஒரு இடத்துல அந்த தண்ணி இழுத்துட்டு போயிருது. ஹீரோவோட குரூப்புக்கு இப்ப ஹீரோயின் புதுசா வந்திருக்கனால அவளுக்கு இவங்க எல்லாரும் ஓவரா மதிப்பு கொடுக்குறாங்க. கூடவே அந்த புதுசா ஒரு லேடி இருப்பாள், அவ ஒரு போர்வையை விரிச்சு படுத்துக்கிட்டு இருக்கா. அதை எடுத்து கொண்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். இதை பார்க்கும்போது அவளுக்கு சரியான கோவம் வருது. எப்படியாவது இந்த குரூப்ல இருந்து ஹீரோயினை விரட்டி அடிக்கணும்னு சொல்லி அவன் முடிவு பண்றான். ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒரு தண்ணிக்குள்ள அடிச்சிட்டு போயிருப்பான்ல, அவன் இங்க இறந்துட்டான்னு பார்த்தா அவன் இன்னும் உயிரோட தாங்க இருக்கான். ஆனா பனிக்கட்டிகள்லாம் சூழ்ந்த ஒரு இடத்துல அவன் கண்முழிக்கிறான். ஒரு மனுஷனை உரைய வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த இடமே முழுக்க முழுக்க பனிக்கட்டிகளால சூழ்ந்து
இருக்கு. ஹீரோவோட குரூப்பும் காணாம போன அந்த ஃப்ரெண்ட் தேடி போய்கிட்டு இருக்காங்க. அந்த சைடு இந்த பழைய லீடர் இருப்பான்ல, ஹீரோயின் இறந்து போயிட்டான்னு சொல்லி ஒரு சுயம்பர மாதிரி ஒண்ணு வச்சு இவனுக்கு ஒரு ஜோடியை தேர்ந்தெடுக்க முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ ஹீரோவை ஒன் சைடா ஒரு பொண்ணு காதலிச்சிருந்திருப்பால, இந்த லீடர் கிட்ட போய் இவன் இன்னும் சாவல, உயிரோட தான் இருக்கான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை இங்க போய் சொன்னதும் அவங்க எல்லாரும் ஹீரோயினை கூட்டிட்டு போறதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க ஹீரோயினை மட்டும் கொண்டு போகாம அங்க இருக்க மொத்த பொண்ணுங்களையும் கூட்டு போயிடுறாங்க. ஒரே ஒரு வயசான பெரியவர் மட்டும் தான் இப்போ அந்த கேங்ல மிச்சம் இருக்கு. இந்த பக்கம் அந்த பனிக்கட்டிக்குள்ள மாட்டி இருந்த அவனோட ஃப்ரெண்ட இவங்க கிட்ட இருந்த நெருப்பை வச்சு அந்த ஐஸ் கட்டியை கரைய வச்சு அவனை பத்திரமா இவங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டு வராங்க. அங்க வந்து பார்த்தா யாருமே இல்ல. எல்லா பொண்ணுங்களையுமே உன்னோட பழைய டீம் லீடர் கடத்திட்டு போயிட்டாங்கிற மாதிரி இந்த வயசான ஒரு பெரியவர் சொல்ல, இங்க இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கேங் கூட சண்டை போடலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஹீரோட ஃப்ரெண்ட் இப்பவே ஓவரா உணர்ச்சி வசப்பட, நம்மால பொறுமையாரு புத்திசாலித்தனமா தான் அவங்களை நம்ம ஜெயிக்க முடியும், அதுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இதனால வரைக்கும் இவங்களுக்கு நெருப்பு எப்படி உருவாக்குறதுன்னு கூட தெரிஞ்சிருக்காது. ஒரு கல் எடுத்து அந்த கல்லை 2 உரச நெருப்பு வரதை இவங்களால உணர முடியுது. இதை வச்சு நம்ம இந்த நெருப்பு அணைஞ்சு போனாலும் அதை திரும்பவும் உருவாக்க முடியுங்கிறத அவங்க கத்துக்கிறாங்க. அடுத்ததா மரத்தை வச்சு, நீங்க பாகுபலியில ஒரு சீனை பார்த்திருப்பீங்க, அந்த மரத்துல இருந்து 4-5 பேர் ஜம்ப் பண்ணி போற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்கல்ல, அதே மாதிரி இவங்களும் ஒரு மரத்தை ரப்பர் பேண்ட் மாதிரி யூஸ் பண்ணி அந்த ஆப்போசிட் கேங் இருக்கிற அந்த இடத்துக்குள்ள இவங்க நுழையறாங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவனை நம்ம ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு லட்சியத்தோட ஹீரோவும் அங்க வந்துகிட்டு இருக்கான். அந்த பழைய லீடர் ஒருத்தனே இங்க இருக்கிற மொத்த பேத்தையும் அடிச்சு துரத்திடுவான் போல, அந்த அளவுக்கு இவன் பலமா இருக்கான். இவங்களும் அவங்க கையில வச்சிருக்க சில ஆயுதங்கள்லாம் வச்சு சண்டை போட்டு இருக்காங்க. அந்த கணுதியாதான் பெரியவர் ஒருத்தர் இருப்பார்ல, அவரும் ஏதோ கையில வச்சு சுத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா ஒருத்தருமே இவர் பக்கத்துல வரவே இல்லை. எவனாவது ஒருத்தனாவது வாங்கடா, என்னையும் ஒரு மனுஷனை நினைங்க அப்படிங்கிற மாதிரி இவர் பேசிக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் யாருமே இவர் கூட சண்டை போடல. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ அங்க ஒரு பெரிய ராட்சச பள்ளி ஒண்ணு இருந்திருக்கும், அது மேல ஏறி அந்த லீடர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் என்னதான் பலசாலியா இருந்தாலும் ஒரு கட்டத்துல ஹீரோவோட டீம் வின் பண்ணிடுறாங்க. அந்த பழைய லீடர் கீழே விழுந்ததும் அவனோட கழுத்து மேலேயே ஹீரோ காலை வைக்க, அந்த ரூல்ஸ் படி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த டீம் லீட் பண்ணுங்கிறது இங்க எல்லாம் இருக்கிற எல்லாரோட முடிவு. இந்த ஒட்டுமொத்த மக்களுமே இப்ப ஹீரோவை லீடரா தேர்ந்தெடுத்துட்டாங்க. இதனால வரைக்கும் ஹீரோவை ஒரு பெரிய ஆளாவே ஹீரோயின் மதிச்சிருக்க மாட்டான். இப்ப இவனுக்கு இந்த பதவி இருக்கனால இவன் கூட இருக்கிறதா சேஃப்டின்னு சொல்லி இவனுக்கு பக்கத்துல வர அவனும் அதை ஏத்துக்கிறான். ஆனா ஹீரோவை உண்மையா ஒரு பொண்ணு காதலிச்சிட்டு இருந்தா பாத்தீங்களா, அவளுக்கு ரொம்பவே மனசு வருத்தம். அங்க சின்னதா இருக்கக்கூடிய ஒரு மலையில ஹீரோ வெற்றி பெற்றதுக்காக பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கு. இவன் என்ன பண்றானா, பக்கத்துல இருக்க அந்த ஹீரோயினை கீழே பிடிச்சு தள்ளி விட்டுறான். இவன் ஒரு செல்ஃபிஷ்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஹீரோவை ஒரு தலையா காதலிச்சுக்கிட்டு இருந்த அந்த பொண்ணையும் இந்த கூட்டத்துக்கு தலைவியா இவங்க எல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த படம் முடியுது.